ஹே காய்ஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ட்ரோஜன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ட்ரோஜன் எப்படி கிரியேட் பண்றது, இது எப்படி நம்ம ஒரு மொபைலுக்குள்ள என்டர் ஆகுது, எப்படி ஒரு சிஸ்டம்குள்ள என்டர் ஆகுது, அப்படி என்டர் ஆச்சுன்னா என்ன மாதிரி ஒர்க்லாம் இது பண்ணுது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல புதுசா பாக்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். அதே மாதிரி இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண வேணாம். இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரோஜன் என்ன அப்படின்னா, இது ஒரு டைப் ஆஃப் வைரஸ். இந்த வைரஸ் மொபைலுக்குள்ள என்டர் ஆனதும் என்ன பண்ணுன்னா, உங்க மொபைலோட கேமராவை ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கும். கேமரா வழியா ஹேக்கர் உங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து நீங்க என்ன கால் பேசுனீங்கனாலும் அதையும் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேட், இன்ஸ்டாகிராம் சேட்ஸ் இது எல்லாத்தையுமே ஹேக்கர்ஸால மானிட்டர் பண்ண முடியும். பிளஸ் உங்க மொபைல்ல ஏதாவது போட்டோஸ், வீடியோஸ் நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கனாலும் அதையும் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்க ஹைட் பண்ணி இருந்தாலுமே ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கா இருக்கும். இதுல இருந்து எப்படி சேஃபா இருக்கணுங்கிறத இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ இது எப்படி நான் கிரியேட் பண்ணணுங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விண்டோஸ்க்கு எப்படி என்டர் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். விண்டோஸ் சிஸ்டமுக்கு இது எப்படி என்டர் ஆகுதுன்னா, விண்டோஸ் சிஸ்டமுக்கு ஒரு வைரஸ், அதாவது ஆன்டி வைரஸ் வழியா என்டர் ஆகுது. நீங்க உங்க சிஸ்டம் சேஃபா இருக்கணும்னு நினைப்பீங்க, அதுக்காக ஒரு ஆன்டி வைரஸை போடுவீங்க. அது நிறைய பெய்டா இருக்கும், அதாவது காஸ்ட் வைஸ் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருக்க நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃப்ரீயா இருக்க வெர்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவீங்க. அப்படி ஃப்ரீயா இருக்கிறத தேட போகும்போது தான் தெரியுது ஒரு ஆன்டி வைரஸ்குள்ள இந்த ட்ரோஜன் இருக்கு, ஃப்ரீயா சாஃப்ட்வேர்க்குள்ள இருக்கும்போது. அதை நான் எப்படி ஃபைன் பண்ணேங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். அது என்ன சாஃப்ட்வேர்க்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த அவஸ்ங்கிற ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்க்குள்ள தான் இருந்துச்சு. இதுக்குள்ள என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு ட்ரோஜன் ஹைட் ஆயிருந்துச்சு. அது என் சிஸ்டம்குள்ள என்டர் ஆனதும் ஃபர்ஸ்ட் சிஸ்டமோட ஃபயர்வால்ஸ் எல்லாமே ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சிஸ்டமோட ஃபைல்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுச்சு. அதாவது மொபைல்ஸ்ல இருக்கக்கூடிய மாதிரி போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் நம்ம சிஸ்டம்ல வச்சிருக்கோம்ல, அதெல்லாமே ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சது. பிளஸ் மெயில் ஏதாவது நம்ம டிராஃப்ட் பண்ணோம்னா அதையுமே ஆக்சஸ் பண்ண முடிச்சு. இந்த அளவுக்கு இது சிஸ்டமுக்கு ஹார்ம்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப மொபைலுக்குள்ள எப்படி என்டர் ஆயிருக்கும் நான் சொல்றேன். மொபைலுக்குள்ள நீங்க எப்படி என்டர் பண்றீங்கன்னா, ஒரு குரோம்ல இருந்து ஏதாவது ஒரு ஏபிகே ஃபைல் கிராக்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்றீங்க, இல்ல ஏதாவது இமேஜஸ் டவுன்லோட் பண்றீங்க, இல்ல ஏதாவது மூவிஸ் டவுன்லோட் பண்றீங்கனாலோ அது வழியா என்டர் ஆக முடியும். சம்டைம்ஸ் சைட்ஸ் ஏதாவது ரீடைரக்ட் ஆச்சுனாலும் அது வழியாவும் இது மொபைலுக்குள்ள என்டர் ஆயிரும். அப்படி என்டர் ஆயிடுச்சுனாலும் நான் சொன்ன மாதிரி எல்லா கண்ட்ரோல்ஸையும் பண்ண முடியும். இப்ப எப்படி ஒரு ட்ரோஜனை கிரியேட் பண்றதுங்கிற பார்த்தலாம். அதுக்காக நான் என்னோட டர்மினல் ஓபன் பண்ணிக்கிறேன். டர்மினல் ஒரு நிமிஷம், இதை நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தேன், அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டர்மினல் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு Ctrl+Shift+ கொடுத்து நான் ஃபாண்ட் சைஸை பெருசு பண்ணிக்கிறேன். இது எதுக்காக நான் கொடுக்குறேன்னா, உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸும் கிளியரா தெரியணுங்கிறக்காக தான். இப்போ நம்ம அந்த கமெண்ட்குள்ள போயிடலாம். இப்போ நான் அந்த இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன் சைஸை. ஓகே, இப்ப கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. இப்ப நான் இங்க என்ன சொல்லிருக்கேன்னா, எம்எஸ்எஃப் வேணாம், எனக்கு பேலோட கிரியேட் பண்ணு, ஹைஃபன் பீக் மீனிங் பேலோட கிரியேட் பண்ணு. அது எதுக்குன்னா விண்டோஸ் சிஸ்டம்காக இருக்கணும். அதுவும் மெட்டர்பிரிட்டரை யூஸ் பண்ணி அது கனெக்ஷன் எனக்கு ரிவர்ஸ் டிசிபி வழியா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கேன். இங்க ஏன் ஹெச்டிபிஎஸ் கொடுக்காம டிசிபி கொடுத்துருக்குன்னா, ஹெச்டிஎஃப்எஸ் செக்யூர் தான், ஆனா என்னன்னா கனெக்ஷன் அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்காது. பெரிய பெரிய சிஸ்டம்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஒர்க்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா, அந்த விண்டோஸ் சிஸ்டம்ல பேக்ரவுண்ட்ல சில ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கும், மல்டி டாஸ்கிங்ஸ் ஏதாவது ரன் ஆயிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நான் ஹெச்டிபிஎஸ் கொடுத்தேன்னா கனெக்ஷன் ஸ்டேபிளா இல்லாம கட் ஆயிரும். அதனால கனெக்ஷன் ஸ்டெபிலிட்டிக்காக நான் டிசிபி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அடுத்த இந்த இடத்துல எல் ஹோஸ்ட்ங்கிறது என்னன்னா, உங்க சிஸ்டமோட ஐபி. எதனால சிஸ்டமோட ஐபி கொடுத்துருக்கோம்னா, இந்த ஐபிங்கிறது தான் நம்ம ஒரு ரிமோட் மாதிரி. இப்ப இந்த ஐபியும் அங்க இருக்கக்கூடிய பேலோட்ல இருக்கக்கூடிய ஐபியும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஃபுல்லாவே கனெக்ஷன் எடுக்க முடியும். ஐ மீன் இந்த பேலோட ஐபியும் நம்ம இப்ப கிரியேட் பண்ண போற மானிட்டரோட ஐபியும் ஒன்னா இருந்துச்சுன்னா மட்டும்தான் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால என்னோட சிஸ்டமோட ஐபியை கொடுத்துருக்கேன். நீங்க உங்க சிஸ்டமோட ஐபி இந்த இடத்துல கொடுத்துருங்க. அடுத்த இந்த போர்ட் நம்பர்ங்கிறது என்னன்னா, இந்த ஐபி ஒரு கேஜுக்குள்ள இருக்கதான் நினைச்சுக்கோங்க. அந்த கேஜோட டோர் நம்பர் தான் இந்த போர்ட் நம்பர். இதுவும் நீங்க கரெக்டா கொடுக்கலன்னா கரெக்டா இது ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் ஹைஃபன் எஃப்க்கு என்ன மீனிங்னா, ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு EXE ஃபைல் ஃபார்மேட்ல எனக்கு ரெடி பண்ணு ஸ்கிரிப்டை அப்படிங்க நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்தது இங்க என்ன சொல்லிக்கன்னா, ஹைஃபன் ஓன்ங்கிறது என்னன்னா அவுட்புட் நான் எங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, /homeக்குள்ள நல்லன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள பேலோட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அங்க எனக்கு இந்த நேம்ல எனக்கு கிரியேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் மட்டும் கொடுங்க, உங்களுக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு நான் ஆல்ரெடி இதை ரெடியும் பண்ணிட்டேன். இங்க இருந்தாலும் இப்போ கிரியேட் பண்ணதும் இங்க சேவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிச்சு. இப்போ இதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சிடி கொடுத்து பேலோடுங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ள போயிடலாம். ஏன்னா நான் லாஸ்டா மென்ஷன் பண்ணது இந்த நேம் தான், அப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கு. ஸோ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. இங்க சிடிக்கு என்ன மீனிங்னா, சேஞ்ச் டைரக்டரிங்கிறது என்னன்னா, நம்ம ஃபோல்டர்ஸ் டர்னல் ஒர்க் பண்ணும்போது டைரக்டரின்னு சொல்லுவோம். அதை தான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள கொண்டு போ, இந்த டைரக்டரிக்குள்ள கொண்டு போ நான் சொல்லியிருக்கேன். அதுவும் என்ன இங்க கொண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுக்கலாம். எல்எஸ் கமெண்ட் கொடுத்ததும் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண எல்லா பேலோட்ஸும் இருக்கும். அதே மாதிரி இப்ப கிரியேட் பண்ண இங்க இருக்கக்கூடிய ட்ரோஜனும் இருக்கு. இப்ப இந்த ட்ரோஜனை எப்படி நம்ம
மானிட்டர் வழியா மானிட்டர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபோல்டர் விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே வந்துடலாம். CD கொடுத்து 2 ஸ்கோர் கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா இந்த ஃபோல்டர் விட்டு பேக் ஆயிரும். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா MSF கன்சோல்னு கொடுங்க. இந்த கன்சோல்ங்கிறது என்னன்னா நம்ம இங்க கிரியேட் பண்ணது வந்து ஒரு மானிட்டருக்குள்ள போய் செட் ஆயிரும். அதாவது அங்க இருக்கக்கூடிய விண்டோ சிஸ்டம்குள்ள போய் செட் ஆயிரும். அது செட் ஆகி நம்ம கொடுக்கக்கூடிய அவுட்புட் எல்லாத்தையும் பார்க்கணும், நம்ம சிஸ்டம்லயே பார்க்கணும்ல. அதை பார்க்கறதுக்கான மானிட்டர் தான் வந்து இந்த MSF கன்சோல். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதும் இது வந்து ஜென்ரேட்டர் ஆகிறதுக்கான சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கானுங்கிறத செக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பேனர் கொடுத்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நீங்க யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் பேனர்ஸ் வரும். நீங்க ரன் பண்ணும்போது வேற பேனர் வரும். அப்படி வரும்போது யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போ எனக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும்னா மல்டி ஹேண்ட்லர் தான் கொடுக்கணும். எதுக்காகனா விண்டோஸ் சிஸ்டமையும் லினக்ஸ் சிஸ்டமையும் ஒன்னா கனெக்ட் பண்ண போறீங்க. அதனால வந்துட்டு மல்டி ஹேண்ட்லர் கொடுத்துருங்க. 2 சிஸ்டமே ஒன்னா கனெக்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணும் இந்த மானிட்டர். அதனால நான் வந்து மல்டி ஹேண்ட்லர் செட் பண்ணிட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா எதுக்கு நம்ம வந்து அதை செட் பண்ண போறோம், அதாவது இந்த பேலோடோட எந்த பேலோடுக்கு நீங்க இதை செட் பண்றீங்க அப்படின்னு கேக்குது. விண்டோஸ்னா விண்டோஸ், ஆண்ட்ராய்ட்னா ஆண்ட்ராய்டு, அந்த மாதிரி நம்ம கேட்கும்ல. அது மாதிரி நீங்க வந்து எது கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குது. நான் வந்து விண்டோஸ்க்கு தான் வந்து ட்ரோஜனை கிரியேட் பண்ணிருக்கேன். அதனால நான் வந்து இந்த இடத்துல விண்டோஸ் செலக்ட் பண்ணிட்டு மெட்ரோபிட்டர் வழியா அங்க கொடுத்துருந்தேன். என்னோட ட்ரோஜன் வந்து நான் மெட்ரோபிட்டர் வழியா ரெடி பண்ணியிருக்கேன். அதோட கனெக்ஷன் வந்து TCP வழியா தான் இருக்கு. அதனால இங்கேயும் நான் அதே யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டேன். என்டர் கொடுத்ததுக்கு அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் கமெண்ட்க்கு வரணும். நெக்ஸ்ட் கமெண்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா Lhost செட் பண்ணும். Lhost எதுக்காகனா நீங்க நான் சொல்லியிருந்தேன்ல அந்த ட்ரோஜன் கிரியேட் பண்ணும்போது என்ன IP கொடுக்குறீங்களோ அதே IP தான் நீங்க வந்து கன்சோல்லையும் IP கொடுக்கணும். சேம் IP இருந்தா தான் கனெக்ஷன்ஸ் கரெக்டா கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன்ல, அதே தான் உங்க சிஸ்டமோட ஐபியை கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. ஏன்னா இதுக்கு தான் நமக்கு வந்து டேட்டாஸ் எல்லாமே வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து இதோட டோர் நம்பர், அதாவது நான் சொல்லியிருந்தேன் இது கேஜுக்குள்ள இருக்கு. இப்போ இதோட கேஜோட டோர் நம்பர் நம்ம கொடுக்கணும். அதை தான் நம்ம வந்து இப்போ கொடுத்து என்டர் பண்றோம். என்டர் பண்ணதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இது வந்து எக்ஸிட் ஆகக்கூடாது. அதாவது எனக்கு வந்து இப்போ ஒரு சிஸ்டம்க்கு வந்து இப்போ இந்த ஃபைல் அப்போ வந்து நம்ம ஒரு ட்ரோஜனை கிரியேட் பண்ணிட்டோம், அது ஒரு சிஸ்டம்க்கு சென்ட் பண்ணிட்டோம். அந்த சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு ஃபார்வர்ட் ஆச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம் கட் ஆயிடக்கூடாது. இந்த சிஸ்டம் இருக்கணும், பிளஸ் அனுப்பின சிஸ்டமுக்கும் சேர்ந்து நமக்கு வந்து கனெக்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த இதை செட் பண்றேன். எக்ஸிட் ஆகாத எப்பவுமே ஆன்ல இரு அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டு என்டர் பண்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இது ஸ்டெக் ஹைட் பண்ணும். ஸ்டெக் ஹைட் எதுக்காக பண்றோம்னா விண்டோஸ் இருக்கக்கூடிய ஃபயர்வால்ஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ண ட்ரோஜன் தெரியக்கூடாது. அதனால இந்த இடத்துல என்ன பண்றோம்னா செட் பண்ணு, எனேபிள் பண்ணு, ஸ்டெக் வந்து பண்ணு. ஸ்டெக் மீன்ஸ் ஹைட் பண்ணு. ராவா வந்து இது ட்ரோஜன் தெரியக்கூடாது. அதனால ஹைட் பண்ணி என்கோட் பண்ணு. என்கோட் பண்ணிட்டு ட்ரூ கொடுத்துரு. இது எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு நான் சொல்லி ஆர்டர் பண்றேன். ஆர்டர் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து ரன் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்பெக்ட் -j கொடுக்கணும். ஆனா இந்த இடத்துல J கொடுக்க வேண்டியதுல நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ரன் மட்டும் கொடுத்துக்கலாம். ரன்னு கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதும் என்ன ஆகும்னா இங்க நம்ம கிரியேட் பண்ணோம்ல இந்த ட்ரோஜன், இது விண்டோஸ் சிஸ்டம்குள்ள என்டர் ஆனதும் நமக்கு வந்து இந்த இடத்துல கனெக்ஷன் கிடைச்சிடும். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஆண்ட்ராய்டுக்கும் பண்ணுவோம். ஆண்ட்ராய்டுக்கு நான் எப்படி பண்றேங்கிறத இன்னொரு வீடியோல சொல்றேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. அப்படி லென்த்தா போச்சுன்னா உங்களுக்கு புரியாது, அதனால தான் சொல்றேன். இப்போ இதுல இருந்து நீங்க எப்படி சேஃபா இருக்கணும்னா முடிச்ச வரைக்கும் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸையும் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஃப்ரீயா எது கிடைக்குதுனாலும் அதை உங்க சிஸ்டம்ல என்டர் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கீங்க, ஆஃபீஸ் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளயும் உள்ள போக முடியாது. அந்த அளவுக்கு உங்களோட கரியரே இது வந்து அஃபெக்ட் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ சேஃபா இருங்க. அதே மாதிரி மொபைலுக்கும் அதே தான். நீங்க வந்து தேர்ட் பார்ட்டிஸ் எதுவுமே டவுன்லோட் பண்ணாதீங்க. மூவியா இருந்தாலும் சரி, ஒரு ஆப்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, தேர்ட் பார்ட்டிஸ் டவுன்லோட் பண்ணாதீங்க. கைஸ் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் வந்து மேக் பண்ணிடுறேன்.